ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இப்பொழுது கேட்கலாம். எல்லாரும் நம்முடைய கைகளில் இருக்கிற வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் எடுத்து படிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பிரபலமான ஒரு பெரிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின தீர்க்கதரிசி, இஸ்ரவேலில் உள்ள மக்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படியாக வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின தீர்க்கதரிசி, நான் சாக போறேன், நான் வாழ்ந்தது போதும்னு அவர் சொல்றார். பாருங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த வருத்தமான பகுதியை வச்சுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. அது என்ன படிச்சு பார்த்தாதான் அது சரியா புரியும். 19:7 என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்கிறான். ஏன் இப்படி கர்த்தருடைய தூதன் இப்படி ஒரு மனுஷன்கிட்ட வந்து சொல்றான்னா, அந்த மனுஷனுக்கு பேரு எலியா. எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இவர் அற்புதமான காரியத்தை செய்தவர், வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவர், இனி 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டவர், முழு இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் தான் தெய்வம் என்பதை நிரூபித்தவர். ஆனா இவருக்கு மனசு நொந்து போய், மனம் விட்டு போய், ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினார். 5ஆம் வசனத்தில் இருக்கு. 5ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் இருக்கு. அவரு சூரச்செடி கீழே உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாரு, தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்கிறார். படுத்திட்டு நித்திரை பண்ணினான், தூங்கி இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு அவர் தூக்கம் வந்துருக்கு. ரொம்ப துக்கம் ஏற்பட்டு தூக்கம் வந்துச்சு. இட் இஸ் எனஃப் நவ், லார்ட் டேக் மை லைஃப், ஆர் ஐ ஆம் நோ பெட்டர் தேன் மை ஃபாதர்ஸ். நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்லன்னு சொல்லி அவரு தூங்கிட்டார். மனசு நொந்து போய் தூங்கிட்டார். இது எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சோகமான நேரம், சூழ்நிலை. இவர் ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்தவர். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் குழப்பத்தில் இருந்தாங்க. ஏன்னா ஆகாப் ராஜாவும் அவருடைய மனைவி யேசபேலும் விக்கிரகங்களை வணங்கி வந்தார்கள். விக்கிர வணக்கத்துக்கு கை கொடுத்தார்கள். அந்த பூஜாரிகளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவர்களை கொழுக்க வைத்திருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவர்கள் நாட்டை குழப்பிட்டு இருந்த வேளையில எலியா தீர்க்கதரிசியை தேவன் எழுப்பினார். எலியாவை அனுப்பினார். அங்க போய் அங்க ஒரு சவால் இஸ்ரவேல் மக்களுக்கு கேட்டு பார்த்தாரு. அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமானு சொல்ல தெரியல. அவரே பிறகு கேள்வி எழுப்பி பதிலையும் சொல்லிட்டார். அக்கினியினால் பதிலளிக்கும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லுகிறார். பிறகு பலி செலுத்த முன் வருகிறார். அங்க பலி செலுத்துகிறார்கள். முதலாவது சான்ஸ் பாகாலுக்கு பலி செலுத்துறதுக்கு பூஜாரிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அவங்க காலையில இருந்து மதியம் வரை கூப்பிட்டு பார்த்தா ஒரு பதிலும் வரல. பிறகு இவரே பரியாசம் பண்ண ஆரம்பிச்சு விட்டார். அவங்க சான்ஸ் முடிஞ்ச பிறகு இவர் பலிபீடத்தை உண்டு பண்ணி பலிபீடத்தை செப்பனிட்டு பலி செலுத்துகிறார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சித்தது. எல்லாரும் கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லி அறிக்கையிட்டார்கள். பாருங்கள், ஆண்டவர் மகிமை பெற்றார். அதோடு நிறுத்தல, ஒரு பயங்கரமான வைராக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. பாகாலும் தீர்க்கதரிசிகளை பிடிச்சி 450 பேரை கொண்டு விட்டார். ஆமா, இவருக்கு ஆதரவாக ஆட்கள் இருந்தாங்க. இவருக்கு மெஜாரிட்டி வந்துட்டு. முதல்ல மைனாரிட்டியில இருந்தார். நம்ம நாட்டில் நம்ம எல்லாம் இப்போ மைனாரிட்டி இல்லையா, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம்னு அவங்க கணக்கில் சொல்றாங்க. ஒரு நாள் வரும், நம்ம தான் மெஜாரிட்டி ஆக போறோம். என்னைக்கு தெரியுமா? 1000 வருஷம் அரசாட்சியில். அதுக்கு முன்னால ஆனாலும் சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்ப இவருக்கு பக்கத்தில் ஆட்கள் எல்லாம் சேர்ந்ததுனால பாகால் தீர்க்கதரிசிகளை பிடிச்சி வெட்டி கொண்டு விட்டார். மற்றபடி இவர் ஒரு ஆளாக 450 பேரை பிடிச்சி வரிசையா விட்டு வெட்டினாருன்னு நினைச்சாங்க. இவருக்கு ஆட்கள் பலம் கூடிச்சு. பாகால் தீர்க்கதரிசிகள் கொண்டு போட்ட செய்தியை ஆகாப்புடைய மனைவி யேசபேலுக்கு போகிறது. அப்ப சொல்லிட்டார், நாளைக்கு இந்த நேரத்தில் எலியாவுடைய கழுத்தில் தலை இருந்தா பார்க்கலான்னு அவ ஒரு சபதம் எடுக்கிறார். இந்த செய்தியை கேட்டுதான் இவர் பயந்து போய் நொந்து போய் ஐயோ பெயர் சபாவுக்கு ஓடி போயிட்டாராம். தமிழ் பைபிளில் 3ஆம் வசனத்தில் பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில்
he ran to Beersheba அப்படின்னு எழுதியிருக்கு. ஓடி இருக்கிறாரு உயிருக்கு பயந்து. அதுக்கு பிறகு அவர் ஓடி போய் சூரச்செடி நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு செடியை பார்த்து அதுக்கு அடியில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி வேதனையோடு சொல்லிட்டு புறப்படுத்தி தூங்கிட்டார். அதுக்கு பிறகுதான் ஆண்டவருடைய தூதன் அங்கே வந்து தட்டி எழுப்பி சாப்பிடுன்னு சொல்றாரு. அவங்க பார்க்குற வேளையில பாத்திரத்தில் தண்ணீரும் தலைமாட்டில் தண்ணீர் இருக்குது, அடை இருக்கிறது. சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்துக்கிட்டார். ரெண்டாவது தடவை கர்த்தருடைய தூதன் வருகிறார். வந்து தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை கொண்டுதான் ஆண்டவர் உங்களோடு பேச என்னிடத்திலே நினைப்பூட்டினார். இந்த வசனத்தை வச்சு நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, நான் சொல்லியிருந்தாலும் இன்று இதைத்தான் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னும் வாழ வேண்டிய காலம் இருக்கிறது. பிரயாணம் என்பது வாழ்க்கையின் பகுதியை, காலகட்டத்தை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தையாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கை முடிய போகல, இன்னும் வாழ்க்கை கொஞ்சம் காலம் வாழ வேண்டியதாக இருக்கிறது. இப்ப இவர் சோர்ந்து போய் நொந்து போய் அங்க படுத்துக்கிட்டார். என்ன பண்றது? இப்ப படுத்துக்கிட்டா ஆண்டவர் கண்டுக்கிடாம விடல, ஆண்டவருடைய ஊழியக்காரன் அல்லவா. அதனால அவரை தூதனை அனுப்பி முதல்ல ஒரு தடவை தண்ணீரும் அப்பமும் கொடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டாரு. திரும்ப ரெண்டாம் தரம் தூதன் வந்து எழுப்பி ரெண்டாவது தடவை போதனம் பண்ணு திரும்ப சொல்றாரு. ஏன் என்ன சொல்லி சொல்றாரு? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அதுதான் நம்ம படிக்க வேண்டிய பாடம். பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்ற வார்த்தை நம்ம இன்னும் get up and eat. If you don't, you will not be strong enough to make the long trip. நீ சாப்பிடாவிட்டா நீண்ட பிரயாணம் பண்ண முடியாது என்று சொல்கிறார். ஒரு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில ரொம்ப விரக்தி எல்லாம் அடைஞ்சு பல முறை நம்ம இனிமேலும் போதும், வாழ்ந்தது போதும், போய் சேருவோம், நம்ம பரலோகத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி நம்ம போய் சேருவோம்னு தான் ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. வாலிபர்களுக்கும் வருது, வயோதிபர்களுக்கும் வருது, சின்ன பசங்களுக்கும் வருது. செத்துட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. செத்துட்டா நல்லது. நீ சாகணும்னு ஆண்டவர் விரும்பல. அவ்வளோ பெரிய வயசெல்லாம் ஆகல. நீ இன்னும் வாழ வேண்டிய காலங்கள் இருக்கிறது. ஆண்டவர் உன்னோடு சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு நிற்கிறேன். நீ இன்னும் வாழ வேண்டிய வருடங்கள் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையின் முடிவை நீ எட்டிவிடவில்லை. இன்னும் சொன்னா எலியா அவ்வளவு பெரிதாக ஆண்டவருக்கு சாதனை புரிந்தவர். யூ ஹாவ் நாட் டன் எனிதிங் ஃபார் த லார்ட். நீ ஆண்டவருக்காக பெருசா ஒன்றும் செய்யல. நீ ஒன்னும் சாதனை புரிஞ்ச ஆளும் இல்லை. நீ உனக்காக வாழ்ந்தாய். நீ ஆண்டவர் அறிஞ்சே கொஞ்சம் வருஷம் தான் ஆச்சு. ஆண்டவர் யாரு என்னன்னு கொஞ்ச நாளாக தான் உனக்கே தெரியும். நீ ஆண்டவருக்காக என்ன பெருசா செஞ்சுட்டா? ஒன்றும் செய்யல. இவர் பெரிய சாதனை புரிந்தவர் இல்லையா? இவர் இப்படி மனசு நொந்து படைத்தவரே ஆண்டவர் தூதனை அனுப்பி சாப்பிட கொடுத்து 2 தடவை தட்டி எழுப்பி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொல்லிவிடுறார். அப்படி இருக்க ஒன்றை பார்த்து நீ சீக்கிரம் செத்து போயிருன்னு ஆண்டவர் சொல்லுவாரா? நான் சாப்பிட்றேன்னு சொன்னோன்னா நீ போய் செத்துருன்னா சொன்னாரு? சொல்லவே இல்லை. நான் ரட்சிக்கப்படுக்கு முன்னால எனக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் வந்தது. எப்படி 7ஆம் கிளாஸ் படிக்கிற வேலையில், நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிற வேலையில் ரட்சிக்கப்பட்டேன். 7ஆம் கிளாஸ் படிக்கிறல ஒரு நாள் ஒரு மரத்தில் உள்ள ஒரு காயை பறிச்சு அதை இடிச்சு தூளாக்கி அதை கரைச்சி குடிச்சிட்டா நம்ம செத்துருவோம்ல. யாரும் என்ன ஒன்றும் சொல்லல, யாரும் என்னோட சண்டை போடவில்லை, கோவப்படவில்லை, நீ ஏன்டா உயிரோட இருக்கிறேன்னு கேட்கல. எனக்கு தானாக ஒரு எண்ணம் வந்தது. சாசுக்கு எண்ணம், சாசு கொடுக்குறான் பாருங்க. சிலருக்கு சாசுக்கு போராட்டம், எப்படியாவது செத்துறணும்னு ஒரு எண்ணம். மன சோர்வினாலேயும் அப்படி ஒரு எண்ணம் வரலாம். ஒரு காரணம் இல்லாமலும் சிலர் சாகணும்னு. ஆபேல்னு ஒரு மனுஷன் இருந்தார். ஆபேல் கான்சாய்க்குடைய பேகை அங்கே புதரில் காட்டில் ஒழிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பயன்படுத்தி வீடு கட்டி குடும்பத்தை நடத்திட்டு இருந்த மனுஷன். பிள்ளை குட்டிகளெல்லாம் ஆனது, குடும்பம்லாம் ஆனது, சில ஆண்டுகள் போனது. பிறகு ஒரு நாள் ஆபேலுக்கு ஒரு எண்ணம் வந்தது. நம்ம கூட பிறந்தவங்களாம் செத்துட்டாங்க, நம்ம இனி எதுக்கு உயிரோட இருக்கணும்னு சொல்லி ஆபேல் நடு வீட்டில் கயிறை போட்டு தொங்கி செத்து போயிட்டாங்க. நல்ல பேர், பைபிள் பேர் இல்லை ஆபேல், கிறிஸ்தவன் தான். அப்படி சிலர் காரணம் இல்லாமலே செத்துருவாங்க. பிறகு செத்தவங்க சார்ந்தவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அவர் முன்னாலே சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம எதுக்கு வாழணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் பரலோகத்துக்கு போற ரெடி ஆயிட்டாரு, அதனாலதான் அப்படி பண்ணியிருப்பார். பரலோகத்துக்கு போகணும்னு உள்ளவன் மன விரக்தியில விஷம் குடிக்க மாட்டான், தூக்க மாத்திரை போட மாட்டான், தற்கொலை பண்ணி சாக மாட்டான். ஆமா,
பரலோகத்துக்கு போகணும்னு உள்ளவனா ஆண்டவர் ஏற்ற வேலையில கூப்பிட்டு விடுவார், சேர்த்து விடுவார். நீயாக அவசரப்படணும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிந்தி போகலை. நான் வரணும். நீ உங்கள் தாத்தா வீட்டுக்கும் ஆத்தா வீட்டுக்கும் போகிற கதை இல்லை. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. ஆமாம், இங்கேருந்து வேற எந்த நாட்டுக்கு போகிற தூரத்தை விட பரலோகத்துக்கு போகிற தூரமே உண்மையிலே ஜாஸ்தி. அது ஒன்றும் தெரியாது. ஆனால் ரெடி ஆகிட்டா ஆண்டவர் கூப்பிட்டா சீக்கிரமாக போயிடலாம். தூரம் ரொம்ப ஜாஸ்தி. இங்கேருந்து அமெரிக்கா போகிறத விட, இங்கேருந்து கனடா போகிறத விட, இங்கிலாந்து போகிறத விட ரொம்ப தூரம். பரலோகம் இங்கே பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. பரலோகத்துக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பரலோகத்துக்கு போய் பரலோகத்தை கொஞ்சம் பகுதியாக பார்த்தவங்க இருப்பீங்க. பரலோகத்துக்கு போயிட்டு இங்கே யாரும் திரும்ப வரல. ஆமாம், பரலோகத்துக்கு ஏறி போனவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. வேற யாரும் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாங்களா? பரலோக காட்சிகளை பார்த்து விட்டு வந்திருப்பார்கள். அதை நான் ஒத்துக்கிடுறேன். பரலோகத்துக்கு போறதுக்கு ரொம்ப தூர பிரயாணம் இருக்குதான். நம்ம இப்போ ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். இன்னும் நம்ம வாழ வேண்டிய காலம் இருக்குதப்பா. அதை புரிஞ்சுக்கிடணும். பிசாசு சொல்லித்தாரா, நீ எதுக்கு உயிரோட இருக்கிற? நீ ஏன் செத்து போனா என்ன? நீ என்னத்தை சாதிச்சிட்ட? நான் தான் சொன்னேன், நீ ஒன்றும் சாதிக்கல. ஆமா, நீ சொல்லிட்டு தான் இருக்கிற, நானும் ஒன்றும் சாதிக்கல. செத்துட்டா நீயாக செத்துட்டா நரகத்துக்கு போயிடுவேன். இவர் மனம் விட்டு போய் சோர்ந்து போய் படுத்துக்கிட்டு இப்படி புலம்பல் பாடுறாரு. தேவனுடைய மனுஷன், ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவர் விட்டுட்டாரா? விடல. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ ஆண்டவர் இயேசுக்குரியவன். நீயாக சாகணும்னு நினைக்கண்டா. இப்படி ஒரு ஜபமும் பண்ணண்டா. இப்படி நீ பண்ணதை நிறுத்திடு. நானே இப்படி எத்தனை தடவை ஜெபம் பண்ணி பார்த்தேன். எனக்கு இந்த ஜபத்துக்கு மட்டும் பதிலே வரல. ஆனா எனக்கு தெரியும் இந்த ஜபத்துக்கு பதில் வராதுன்னு தெரியும். மீதி நான் எவ்வளோ விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணதெல்லாம் பதில் வந்திருக்கு. இந்த ஒரு ஜபத்துக்கும் பதிலே வராதுங்க. எனக்கே தெரியும். எனக்கு விசுவாசத்தில் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. இப்படி ஒரு ஜெபம் யார் பண்ணாலும் பதில் வராது. அதுக்கு அர்த்தம் என்ன? இப்படி ஜெபம் பண்ணா இந்த ஜெபம் கேட்கப்படாது. இந்த ஜெபத்துக்கு பதிலாக ஆண்டவர் உன்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டி தருவார். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார், சிறப்படுத்துவார், உன்னை வழிநடத்துவார், உனக்கு கூட இருப்பார். உன்னை கொண்டு இனி ஆண்டவருக்கு ஏதோ செய்ய வேண்டிய இருக்கு, அதை செய்யும்படி தேவன் உன்னை பயன்படுத்துவார். அதுக்கு பதிலாக செத்துறோம்னா எங்க போறியா? என்ன சாதிக்க போறியா? மரித்தவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அங்கே இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. செத்தவன் எல்லாம் சும்மா சேர்ல உட்காரவன போல அமைதியா இருப்பாங்க. தங்கள் பிரயாசத்தை விட்டு ஓய்ந்திருப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் எழுதியிருக்கு. அங்க போய் நீ ஒன்றும் மாவடிக்க வேண்டியதோ, அங்க பணியாரம் சொல்ற ஒன்றும் இல்லை. அங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறது தான், சும்மா இருக்கிறது தான். ஒரு நாள் ஒரு பரிசுத்தவான், அவருக்கு உடம்பு முடியல, ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு, அவர் ரொம்ப வேதனையோடு நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மகள்கிட்ட சொன்னாரு, அம்மா நான் போனோம், இனிமேல் நான் இங்கே இருந்து ஒன்றும் சாதிக்கல, நான் செய்ய வேண்டிய ஊழியம் முடிஞ்சிட்டு நான் போறேன். அவருடைய மகள் சொன்னதை நான் கேட்டேன்ப்பா, நீங்க இங்க இருந்து போயிட்டாலும் இங்கேயாவது ஏதாவது ஆண்டுகளுக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அங்க போனா நீங்க சும்மா தான் இருக்கணும். அதனால இன்னும் சில ஆண்டுகள் இருங்க, ஆண்டவர் கூப்பிடுறதுல நீங்க பொறுமையா போங்க. அவர் அந்த தேவ மனுஷன் பிறகு ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணாரு. பிறகு 14 ஆண்டுகள் நீட்டி கொடுத்தார். அதுக்கு பிறகு பரலோகத்துக்கு அவர் போயிருக்கிறாரு. அங்க ரெஸ்ட்ல இருக்கிறார், ரெஸ்ட்ல இளைப்பாரிட்டு இருக்கிறார். நீங்க ஒன்றும் அவசரப்பட வேண்டாம், ஒன்றும் பிந்தி போகல. சிலர் எல்லாம் சாதனை முடிஞ்ச போல பெருசா இன்னும் செஞ்சுட்ட போல. வாலிப பையங்களுக்கும் ஒரு எண்ணம், வாலிப பிள்ளைகளுக்கும் எண்ணம். யாரா வெறுத்துட்டா, யாரா கோச்சிட்டா, நீ எதுக்கெல்லாம் ஏற்கனவே இருக்கிற உயிரோட செத்து போகக்கூடாத? செண்டமே சாப்பிடணும் தாயா சொல்லிட்டா போதும், இனி நான் இருக்கக்கூடாது, இனி நான் சாகணும். எதுக்கடா நீ செண்டமா இருக்கிற? 5 காசு சம்பாதிக்க முடியாம சும்மா இருக்கிற, செலவுக்கு மேல செலவை வரைச்சிட்டு இருக்கிற. மனைவி புருஷனை பார்த்து நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, உன்னை பாடையில கொண்டுறணும்னு சொன்னா அவளுக்கு பைத்தியம். அவ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாள். அவ பேசுறான்னு நம்ம சாகணும்னு பைபிள் இருக்கா? நான் இயேசுவுக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்காக அல்ல, தமக்காக மரித்து இயேசுவுக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் பக்தன் பாடுகிறார். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. நீங்க யாருக்காக வாழ்றீங்க? நான் என் குழந்தைகளுக்காக வாழ்றேன். சிலர் வயசான பாட்டிமார்கள் எனக்கு பேரனுக்காக, பேத்திக்காக. அப்படியா? நீங்க ஆண்டவர் பிள்ளைகள் தானா? உண்மையில ஆண்டவருடைய பிள்ளைகள் தானா? அப்படின்னா நீங்க ஆண்டவருக்காக வாழுங்க. நான் வாழ்ந்து இனி என்ன சாதிக்க போறேன்? எனக்கே வயசாச்சு. சில பரிசுத்தவான்களே
வயதான காலத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இனிமேல் இங்கே இருந்து என்ன செய்கிறோம், நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய தேவ மனுஷன் ஒரு சத்தியத்தை சொன்னார். அது எப்படின்னா, வயதானவங்க கூட, வயதான தாத்தா பாட்டி கூட ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவாவி உடையவர்கள் சும்மா இருந்தால் போதும், அவங்க சும்மா சோத்திரம் மட்டும் சொல்லிட்டு இருந்தால் போதும், அவங்க இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்படும், அவர்கள் செல்கிற சபை ஆசீர்வதிக்கப்படும், அவர்களுடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதை அவர்களே காண்பார்கள். அல்லேலூயா. அவசரம் என்ன? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். அதுதான். எலியாவுக்கு பிள்ளை இல்லை, குட்டி இல்லை, அவருக்கு கொஞ்சாதி இல்லை, அதனால அவரு போயிடலான்னு நினைச்சார். அப்படியா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உண்மையிலே புருஷர்களே, நீங்கள் உங்கள் மனைவாரை நேசிப்பது உண்மையானால் நீங்க சீக்கிரம் செத்துறணும்னு ஒரு எண்ணம் வரவே கூடாது. If you do really love your wife, if you do really love your children, never have a thought of dying. உங்களுக்கு ஒரு எண்ணம் அப்படி வரவே கூடாது. சாகணும்னு மனைவியையும் பிள்ளைகளையும் நேசிக்கிறவர்களா இருந்தால், உலக பிரகாரமாக ஒரு மனுஷனுக்கு அப்படி எண்ணம் வரக்கூடாது. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதை விட மேலானவர்கள். நான் என் பிள்ளைகளுக்காக, என் மனைவிக்காக மட்டுமல்ல, நான் வாழ்வதே இயேசுவுக்காக, அவர் நாம மகிமைக்காக. அதனால நான் இன்னும் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். எலியா இப்ப சொன்ன உடனே என்ன பண்றாரு? அதை தான் நம்ம பண்ணோம். கேட்டீங்களா? அவரு பண்ணின ஜெபம் அப்படி பண்ணி இருக்கிறாரு. அவரு சாகணும்னு பண்ணி இருக்கிறார். தூதன் இப்படி சொல்றாரு. தூதன் யாரு? ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தூதன். ஆண்டவருடைய தூதன் அப்படி சொல்றாரு. இவர் முதலாவது முந்திக்கிட்டாரு, அதனால ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். அப்படி கிடையாது. முதலாவது முந்திக்கிட்ட உடனே ஆண்டவர் கூப்பிட மாட்டார். அதான் ஆண்டவர் தூதனை அனுப்பினாரு. எழுந்து புசின்னு சொல்றாரு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஸோ எலிஜா காட் அப். அதனால எலியா என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு தூதன்? எழுந்து போஜனம் பண்ணு. அரைஸ் அண்ட் ஈட் பிகாஸ் த ஜர்னி இஸ் டூ கிரேட் ஃபார் யூ. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அதனால எலியா என்ன பண்ணாரா? அப்படியே படிச்சுக்கிட்டாரா? யார் கூப்பிட்டாலும் சிலர் எழும்ப மாட்டாங்க. அப்படி இல்லை. எலிஜா காட் அப். அவர் எழும்பினார். he ate and drank. எழும்பினாரு, புசித்தார், குடித்தார் and felt strong. பலமடைந்தார். ஹல்லேலூயா. எழும்பிடணும். ஆண்டவருடைய தூதனை அனுப்பி கூப்பிட்டுட்டாரு, சாப்பாடு கொடுத்தாச்சு, ஒரு செய்தியை சொல்றாரு. இனியும் படுத்துக்கிட்டே கிடந்த, இனி என்ன? இனி படுத்துக்கிட்டு கிடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இனி எழும்பிட வேண்டியதான். இனி சாப்பிடணும். நான் தான் சாகணும்னு நினைச்சிட்டு கிடந்தேன், நீ சாகணும்னு நினைச்சிட்டு கிடந்த உண்மைதான். ஆண்டவர் உன்னை சாகணும்னு சொல்லல. இல்ல, நீ எழும்பு. Come on, get up, eat, drink and be strong. Hallelujah. நீ எழும்பணும். நான் எழும்ப மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் தண்ணி குடிக்க மாட்டேன், நான் சாகணும். நீ என்னது சாகணும்? நீ ஏன் சாக வேண்டும்? Why should you die? நீ ஏன் சாகணும்? உனக்கு என்ன கோளாறுன்னு கேட்குற? என்னை யாரும் விரும்பல, என்ன கொல்லணும்னு நினைக்கிறாங்க. உன்னை கொண்டு விடுவேன்னு அன்னைக்கு ஒருத்தன் சொன்னான். என்னையே எத்தனை பேர் கொல்லணும்னு சொன்னான். கத்தியால கொண்டுருவேன்னு சொன்னான். ஒன்று கொண்டு விடுவேன்னு அவன் சொன்னவன் சொல்லிட்டு போறான். எனக்கு என்ன? பரமபிதாவுடைய உத்தரவில்லாமல் என்மேல் கைவிட ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் கூப்பிட்டா நான் போறேன், நீ சொல்லி நான் போறதில்லை. நீ ஒன்று ஆண்டவருக்கு என்ன உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லவும் இல்லை. எலியா ரொம்ப மனசு விட்டு போயிட்டாரு. ஏசபேல் கொண்டு போடுவான். இப்ப தூதனை அனுப்பி எழும்பு, போஜனம் பண்ணு, திடன்கொள், பண்ண வேண்டிய பிரயாணம். யூ ஹேவ் டு கண்டினியூ யுவர் ஜர்னி. ஹல்லேலூயா. நெவர் பி டிஸ்கரேஜ்ட், நெவர் பி டிசப்பாயிண்டட். சோர்ந்து போக கூடாது, கலந்துடக்கூடாது. ஆமா, கிறிஸ்தவ வாழ்க்கையில இதெல்லாம் வருமா? வந்துகிட்டு தான் இருக்குது. எனக்கு எத்தனையோ வருஷம் வந்துகிட்டே இருக்குது. சில வேளையில ஊழியத்தில் எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லாம நானே ரொம்ப வேதனையோடு, ரொம்ப வெயிட்டை தூக்க, ரொம்ப கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிற வேளையில எனக்கு மனசுல வரும், நம்ம எதுக்கு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருப்பானே, நம்ம போய் சேர்ந்துட்டா நல்லது. சத்தியமா நான் உண்மையை பேசுறேன். நான் மூடி ஒன்றும் மறைக்கல. என்னத்தை சாதிக்க போறோம்? ஆண்டவருக்காக இத்தனை ஆண்டுகள் நம்ம ஊழியத்தை செய்தோம். இனி போய் சேர்ந்துட்டா நல்லது. நமக்கு உதவி செய்யற கூட ஒருத்தனை இல்லை. தேர் இஸ் நாட் டு ஹெல்ப் மீ. நான் இங்க வந்து ஏதாவது வேலை செய்ய வந்தா கூட நோபடி கம்ஸ், நோபடி ஹெல்ப்ஸ். அதனால நம்ம ஒரு செலவிடல வரும். சரி, இந்த பாரசுமே நாம் ஏன் சுமப்பானே, நம்ம இளைப்பாறுதல் தேசத்துக்கு போயிடுவோமே. வெயிட் ஃபார் எ வைல் தி லார்ட் சேஸ். ஆண்டவர் சொல்றார், வெயிட் பண்ணு.
அல்லேலூயா. விரக்தியினாலதான் இப்படி மனுஷன் நினைக்கிறது. நம்ம விரக்தியினாலதான் அப்படி நீங்க நினைச்சீங்க. உண்மையிலேயே சந்தோஷத்துல ஆண்டவர் கூப்பிடுறாரு, எனக்கு போகணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றது சில நேரம் தான். எனக்கு சில நேரம் ஆண்டவர்கிட்ட போயிடணும்னு ஆசை இருக்கும். ஆசையில நான் போகணும்னு நினைக்க உண்டு. சரியா? விரக்தியில போறதுக்கு நினைக்கிறது பெரிய தப்பு தான். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க யாரா இருந்தாலும், என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள், கேட்க போறவர்கள் யாரா இருந்தாலும், நீங்க இந்த முடிவை விட்டு மாறிடணும். எழும்பிடுங்க. கமான் கேட்டா ஹல்லேலூயா. யூ ஆர் so much discouraged in life. ரொம்ப நொந்துட்டீங்களா? யூ ஆர் வெரி மச் disappointed. The Lord says get up. எழும்புன்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ படுத்திருக்க அந்த செடியில இருந்து எழும்பு. He was lying down under a juniper tree. அங்க ஒரு செடி கீழே சூரச்செடி. எழும்பு, சாப்பிடு, தண்ணிய குடி, பலனடைந்து கொள். ஹல்லேலூயா. அடுத்து எங்க போயிருக்கிறாரு? எங்க போனாரா? He came to the presence of the Lord. தேவ பர்வதத்துக்கு வந்திருக்கிறார். ஓரேப்புல தேவ பர்வதத்துக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தண்ணியை குடிச்சு, நீங்க சாப்பிட்டு, இட்லியோ தோசையை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சு வெந்நியை குடிச்சிட்டு எங்க வரணும்? தேவ பர்வதத்துக்கு வர வேண்டும். இதுதான் ஓரேப். ஓரேப். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. அங்க போய் என்ன பண்றாரு? ஒரு கெபிக்குள்ளால போயிட்டாரு. 9ஆம் வசனத்தில் இருக்கு. 8ஆம் வசனத்தில் எழுந்தாரு, சாப்பிட்டாரு, தண்ணி குடிச்சாரு. பிறகு ஓரே பர்வதத்துக்கு போனாரு. பிறகு எங்க போய் தங்குறாருன்னா 9ஆம் வசனத்தில் கெபிக்குள் போய் தங்கினார். சரி, பரவாயில்ல, கெபியில தானே தங்கி இருக்கிறாரு. ஆண்டவர் கண்டுக்கிடாம விடல. ஆண்டவர் கண்டுகிட்டாரு. ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஒளிச்சிருந்த ஆளாம கூப்பிட்டாரு. இங்க கெபிக்குள்ளாக போய் தங்கி இருக்கிற இந்த எலியாவையும் ஆண்டவர் கூப்பிடுகிறார். என்ன கூப்பிடுறாரு? இவர் கெபிக்குள்ள போய் தங்கினாரா? கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருகிறது. 9ஆம் வசனத்தில் இருக்கு. Elijah went into a cave and spent the night. ஒரு குகையில போய் ராத்திரி வேளையை செலவிட்டார். ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கிறார். The Lord said to him, Elijah, why are you here? நீ ஏன் இங்கே இருக்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு இங்க என்ன காரியம்? உனக்கு இங்க என்ன வேலை? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கிறாரு ஆண்டவர். ஆண்டவரே கூப்பிடுறாரப்பா. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. உனக்கு இங்க என்ன காரியம் கேட்கிறாரு ஆண்டவர். கேட்கிறாரு. முதலாவது தூதனை அனுப்பினாரு. அடையும் தண்ணீர் கொடுத்தாரு. ஒரு ஆலோசனையை சொன்னாரு. இவர் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு பலனடைந்து தேவ பர்வதம் ஓரை மட்டும் வந்தாரு. இங்க ராத்திரி ஒரு கபியில தங்கினாரு. ஆண்டவருக்கு கூப்பிடுறாரு. இனி ஆண்டவரே கூப்பிடுறாரு. தூதனை வச்சு கூப்பிட்டு சொன்னது போச்சு. இப்ப ஆண்டவரே கூப்பிடுறாரு. இங்க உனக்கு என்ன வேலை? Why are you here? ஏன் எங்க இருக்கிறேன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. இப்ப எலியா என்ன சொல்றாரு? அவரு அழுதுகிட்டே இருந்தாரு. அவர் ஒரு பதில் கொடுக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட ஒரு பதில் சொல்றாரு. I have always served you the best I can. நான் எப்படி உமக்கு பக்தி வைராக்கியமா சேவிக்க முடியுமோ அப்படி சேவித்து வந்தேன். ஆனா எனக்கு நிலைமை வித்தியாசமா ஆகி போச்சுன்னு அவர் வருத்தத்தோடு சொல்றாரு. என்ன வருத்தம்? ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்றாரு பாருங்க. நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். எனக்கு பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று எலியா சொல்லுகிறார். வருத்தத்தோடு சொல்லுகிறார். வேதனையோடு சொல்லுகிறார். இல்லையா? ஆண்டவருக்கு இப்ப பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த பதிலை ஏத்துக்கிட்டு சரி எலியாவை அப்படியே விட்டுட்டு போகல, கண்டுகிடாம விடல. இன்னும் ஆண்டவர் எலியாவை விட்டு போகல. அப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு. வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஆண்டவர் கூப்பிட்டு வெளியே வா, கம் அவுட், வெளியே வர சொல்றாரு. முதலாவது தூதன் எழும்பு, சாப்பிடு, தண்ணியா குடி, பலனடைந்து கொள்ளுன்னு சொன்னாரு. இப்ப ஆண்டவர் உனக்கு என்ன வேலை? நீ வெளியே வா, கம் அவுட். ஹல்லேலூயா. இன்னைக்கு உனட்டையும் அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. இங்க உனக்கு என்ன வேலை? அந்த மரத்துக்கடியில தூதனை விட்டு தட்டி எழுப்பினாரு. இப்ப கெவியில போய் படுத்துக்கிட்டு நீ அப்படியே காலத்தை ஓட்டலன்னா யூ ஆர் இன் ஹிடன் பிளேஸ்.
யாரும் தெரியாத, யாரும் காணாத மறைவான ஒரு இடம் தான் கெபி. அந்த கெபியில போய் படுத்துக்கிட்டு தூங்கியாச்சு. தூங்குறது இருக்கட்டும். இப்போ ஆண்டவர் கூப்பிடுறாரு, வெளியே வா, கம் ஆன், the Lord is calling you to come out. நீ உனக்கு மனநிலைமை மாத்திக்க, நீ வெளியே வா என்று கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவர் கூப்பிட்ட பிறகு என்ன நடந்திருக்கு? ஆண்டவர் என்ன செய்கிறார் பாரு. கண்மலையை உடைக்கிறதான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று, ஆண்டவர் அதில் இல்லை. பூமி அதிர்ச்சி உண்டானது, அதிலும் இல்லை. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அதுக்கு பிறகு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. There came a feeble or a good voice, ஒரு மெல்லிய சத்தம், ஒரு அமைதலான சத்தம் அங்கே வருகிறது. மெல்லிய சத்தம் கேட்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன மெல்லிய சத்தம்? அதுதான் ஆண்டவரின் சத்தம். ஹல்லேலூயா. ஜென்டில் வாய்ஸ். He heard a gentle voice. ஒரு மெல்லிய சத்தம் கேட்கிறார். அந்த மெல்லிய சத்தம் என்ன சொல்லுது? அந்த மெல்லிய சத்தம் என்ன சொல்லிச்சு பாருங்க. 13ஆம் வசனத்தில் மெல்லிய சத்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எலியா கேட்ட வேளையில முகத்தை மூடிக்கிட்டாரு. கெபியின் வாசல்ல வந்து நிக்கிறாரு. எலியாவே மறுபடியும் ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு? 2வது தடவை கேட்கிறாரு, இங்கே உனக்கு என்ன காரியம்? நீ ஏன் இங்க இருக்கிற அப்படின்னு ஆண்டவரே கேட்கிறாரு பாருங்க. பாத்தீங்களா? ஒரு தடவை கூப்பிட்டாரு, ஒரு தடவை சொன்னாரு, அதோட முடிஞ்சு போகல. திரும்ப வெளியவான்னு சொல்லி ஆண்டவருக்கு சொல்றாரு. இதுதான் ஆண்டவருடைய அணுகுமுறை. ஆண்டவர் ஒரு ஆளை விடக்கூடாதுன்னு நினைச்சா விட மாட்டார். ஆமா, ஒன்னை விட்டு போறதுக்கு ஆண்டவருக்கு மனசு இல்லை. நீ ஆண்டவருக்கு வேணும். யூ ஹேவ் டு டு சம்திங் மோர் ஃபார் தி லார்ட். நீ இப்ப சாகணும்னு நினைச்சா ஆண்டவர் விடுவார? உங்களுக்கு என்ன ஓடிட்டு இருக்கு மனசுல? சிலருக்கு மனசுல சீக்கிரம் செத்துட்டாதான் நல்லது. அப்படி ஒரு நாள் அருள் ஜோதி என்ற தேவ மனுஷனுக்கு எண்ணம் வந்து அவர் ஒரு பாங்கணத்துல குதிச்சிட்டார். பலி வரது கடவுளே பிடிச்சிக்காங்க. அதே தேவ மனுஷனை நான் நேரில் பார்த்தேன். அவர் ஒரு வயலின் எடுத்து பாடினாரு. அவருக்கு பிறகு என்ன மாறிச்சு? சாலிமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சருவே வாருமே. அதே தேவ மனுஷன் இப்படியும் பாடினார். ஒரு நாள் பலி வருது. அவருக்கு குடும்பத்தில் பெரிய பாதிப்பு, மனைவி செத்து போயிட்டாப்புல. அதனால வேதனையில செத்து குதிச்சுட்டாரு. சாகலான்னு ஆண்டவர் சாக விடலையே. அங்க கடத்துல தண்ணி இல்ல, பாறையில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஊராரெல்லாம் கூடி ஐயோ சாமியார் செத்துருப்பாருன்னு போய் பார்த்தா அவர் உள்ளால பாறையில பாங்கணத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. பெரிய பாத்திரத்தை இறக்கி ஐயா வந்திருக்கு ஐயான்னு சொல்லி ஐயா வெளியே வந்துட்டாரு. பாட்டு பாடுறாரு. சாலமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருவே. ஹல்லேலூயா. எலியாவை ஆண்டவர் விடுறதாக இல்லை. ஆண்டவர் ஒன்ன விடுறதாக இல்லை. நீ நினைக்கிறது போல இல்லை. நீ இப்ப சீக்கிரம் செத்துறணும், இன்னைக்கு செத்துறணும், இல்லை நாளைக்கு யூ கனாட் டை இன் தி நியர் ஃபியூச்சர். நீ இவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் சாக முடியாது. இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. உனக்கு குடும்பத்துக்கு, உன் பிள்ளை குட்டிகளுக்கு, உன் பேரனுக்கு, உன் பேத்திக்கு சில வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டிய இருக்கு. யூ ஹேவ் டு லீட் தம் டு தி லார்ட். அவங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ள நீ வழி நடத்த வேண்டிய இருக்கு. உனக்கு கொஞ்சம் பொறுப்புகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் செஞ்ச பிறகு அவரே கூப்பிடுவார். ஹல்லேலூயா. அதுவரை இருந்துதான் ஆக வேண்டியிருக்கு. இருந்துதான் ஆகணுமா? ஆமா, ஜாமீன் கிடைக்க வரையிலும் இருந்துதான் ஆகணும். வேற நான் என்ன செய்ய முடியும்? என கையில இருக்கு. ஆண்டவர் என்ன கூப்பிடும் வரையிலும் நாங்க இருந்துதான் ஆகணும். வெளியே வந்தாச்சு. ஆண்டவர் கேட்கிறாரு, இங்க உனக்கு என்ன வேலை, என்ன காரியம்? அவர் பழைய 14ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. பழைய பதில தான் திரும்பவும் சொல்றாரு. நான் ஒருத்தன் மாத்திரம் இருக்கிறேன், என் பிராணையும் வாங்க தேடுறேன். ஆண்டவர் 2வது முறை கேட்கிறவர்களே அதே பதில தான் அவர் சொல்றாரு. ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? 15ஆம் வசனத்துல கர்த்தர் எலியாவை பார்த்து தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய வேலை கொடுக்கிறார் ஆண்டவர். சாதாரண வேலை இல்லை. சீரியாவின் மேல் ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்றதற்கு உள்ள ஸ்தானம், அந்த மரியாதை, அந்த அந்தஸ்து எலியாவுக்கு தான் உண்டு. அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்கள்.
இப்ப ஆண்டவர் எலியாவிடத்தில் சொல்றாரு, சீரியாவின் மேல் ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. சாகணும்னு நினைச்ச மனுஷன்கிட்ட ஆண்டவர் இப்படி ஒரு பெரிய வேலையை செய்ய சொல்ற. பெரிய மலையை உடைக்க சொல்லல, ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியான ஒரு பெரிய உத்தரவாதத்தை, ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. It was an honorable position to anoint a king. Hallelujah. ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்றது என்பது ஒரு கனத்துக்குரிய ஒரு விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. சாகணும்னு நினைச்ச மனுஷனை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படிதாங்க நானும் சில பரிசுத்தவான்களிடத்தில் கேட்டிருக்கிறேன், ஐயா உங்க சாட்சியை கொஞ்சம் சொல்லுங்க. நான் அப்படி சாகணும் இப்படி சாகணும் எல்லாம் நினைச்சேன், ஆண்டவர் என்ன சாக விடல, என்ன வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் என்ன கொண்டு நிறைய காரியம் செஞ்சுக்கிட்டே வராரு. ஹல்லேலூயா. அது போலதான் ஆண்டவர் உங்களை கொண்டு இன்னும் நல்ல நல்ல காரியம் எல்லாம் செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இங்க கவியில போய் ஒழிச்சுக்கிட்டு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, இங்க ஜாகணும்னு என்ன நினைக்கிற? ஐயோ தப்பு தப்பான எண்ணம் எல்லாம் வருது. ஏன் காரணம் இல்லாமல அவரை கொல்லணும்னு நினைச்சிட்டா ராசாத்தி, அதனால அவர் நொந்து போயிட்டாரு. மனம் நொந்து தானே அப்படி சொன்னார். ஆனா ஆண்டவர் அது தெரியாம இயேசுபேல் எல்லாம் பண்ண முடியுமா? இயேசுபேல் அடுத்த நாளும் பண்ண முடியல, அதுக்கு அடுத்த நாளும் பண்ண முடியல, எலியாவை தொட முடியல. எலியா நம்ம போல சாகவே, நம்ம சாக போறது போல எலியா சாகவும் இல்லை. எலியா செத்தாரா? என்னைக்கா செத்தாரா? அவரும் சாகல, ஆண்டவரும் சாக விடல. ஆண்டவர் அக்கினி ரதத்தை அனுப்பி எலியாவை மரணத்தை காணாமல் இழுத்து கொண்டு விட்டார். ஹல்லேலூயா. இப்ப தமஸ்கு வழியாக நீ போய் அந்த ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. நம்பர் 1. ஒரே ஒரு வேலை தானே. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, 16ஆம் வசனம், நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. நம்பர் 2, செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இரண்டாவது பெரிய ஒரு காரியம், இஸ்ரவேல் மேல் ராஜாவாக நிம்சியின் குமாரன் யெகூவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்னே செய்ய சொன்னாரா? ஒண்ணு இல்ல, 2 செய்ய சொன்னார். 2 தான் செய்ய சொன்னாரா? இன்னும் 1 செய்ய சொல்றாரு. அது என்னன்னு பார்க்கலாம். 2வது என்னது? இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக நிம்சியின் குமாரனை அபிஷேகம் பண்ண. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருந்ததுன்னா செத்தாச்சு இல்ல. ஆகாபு யுத்தத்துல காயப்பட்டு செத்து விட்டான்ல, அதுக்கப்புறம் ராஜா இல்ல. இப்ப யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ண ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியிடத்திலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதோட முடிஞ்சு போச்சா? இதுக்கப்புறம் என்ன? இனி எலியாவுக்கு வேற ஏதாவது வேலை கொடுத்தாரா? ஆமா, இன்னும் ஒரு வேலை கொடுக்கிறாரு. அது என்னது? அது என்னதுன்னு பைபிள் படிச்சாதானே தெரியும். என்னது பைபிள் இருக்கு? 16 கடைசியில இருக்கா இல்லையா? உன்னுடைய ஸ்தானத்திலே எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உனக்கு ஸ்தானத்திலே எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம். ஹல்லேலூயா. 3 விஷயம், நல்ல முக்கியமான விஷயம் ஆண்டவர் எலியாவை கொண்டு செய்ய சொல்லுகிறார். பார்த்தீங்களா? சாகணும் நினைச்ச மனுஷனை கொண்டு பெரிய காரியம், 3 சாதாரண விஷயம் இல்லை. எலிசாவை கண்டுபிடித்து எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் எலியாவிடத்திலே சொல்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்க விசுவாசிகளா இருந்தாலும் உங்களை கொண்டு ஆண்டவர் அவருக்காக சில காரியம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். அதனால சீக்கிரம் செத்து எடுத்து போயிடாத, சாகணும்னு நீ அவசரப்படாத. பாப்பா தம்பி, நீ செத்து எடுத்து போயிடணும்னு நினைச்சிடாத. ஓடும் லாரியில இருந்து குதிக்கவோ, ரயில்ல போய் தண்டவாளத்தில் போகாத. எனக்கு மனைவிக்கும் சரியில்லை, மனைவிக்கும் உனக்கும் சரியில்லைன்னா எங்க வா? கர்த்தருடைய பர்வதத்துக்கு கடந்து வா, ஓரேபுக்கு வா. இங்க வந்த பிறகு நீ அங்க ஒரு கபியில தங்கி இருக்கிறியா, உன்னை கூப்பிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தமஸ்குக்கு வழியாக வனாந்திரத்துக்கு திரும்பி போ. ஆமா, ஒன்னு ஆண்டவர் போக சொல்லுவார், திரும்பி போ. எனக்கு சாகணும்னு ஆசையா இருக்குதுங்க. ஏன் தம்பி உனக்கு ஏன் ஆசையா இருக்கு? உனக்கு ரொம்ப வயசாகிட்டா? வயசானவங்களே சாகணும்னு எண்ணம் இல்லாம இருக்கிறாங்க. வயசானவங்க நீங்க இன்னும் வாழுங்க. கர்த்தர் யோபுக்கு எத்தனை தலைமுறை பிள்ளைகளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். உங்களுக்கு யாருக்கு ரொம்ப வயசாகி போச்சு? யாருக்குமே ரொம்ப வயசு ஒன்றும் ஆகல. வயசாக ஆனவங்களும் ஆகாதவங்களும் நீங்க ஆண்டவருக்கு ஒன்றும் செய்யல. இனி கொஞ்சம் காரியம் எல்லாம் ஆண்டவருக்கு செஞ்சுக்கிட்டு நம்ம போகலாம். ஆண்டவர் கூப்பிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கூப்பிட்டு தான் நான் வரணும்னு விரும்புறேன். நானாக ஆசைப்பட்டு வந்துடணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாது, விரக்தி வரக்கூடாது.
நீங்க ஒரு சிம்பிள் பிரேயர் பண்ணா போதும், ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்க அப்படி ஜெபம் பண்றீங்களா? என் புருஷன் போட்டு அடிக்கிற அடியில அவனுக்கு முன்னாலே நான் சாகணும்னு நினைக்கிறேன். மண்ணெண்ணெய் அன்னைக்கு தேடினேன், காணல, அதனால தப்புனேன். ஐயோ, மண்ணெண்ணெய் ஊற்றிடாத. மண்ணெண்ணெயில குளிச்சு உடம்பெல்லாம் வெந்து போய் சாக கிடக்கிறாளுவ ஆஸ்பத்திரியில், பெரிய ஆஸ்பத்திரி கும்பகோணத்தில். நான் எத்தனையோ நாள் போய் பார்த்து ஐயோ வேதனையோடு வந்திருக்கிறேன். சிலருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்கள பரலோகத்துக்கு வழி அனுப்பிட்டேன், செத்து விட்டாங்க. ஆனால் பரலோகத்துக்கு போனாங்க. இங்கே பூமியில் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு. நீ விருதாவாக செத்து எடுத்து போயிடாத, சாக பாப்பா. நீ சின்ன பிள்ளைகளுக்கே சில வேளையில் என்ன வரும், என்ன யாருக்கும் பிடிக்கல, எங்கள் பாட்டிக்கும் பிடிக்கல, எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கல, எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கல. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் தண்டவாளம் இருக்குது. தண்டவாளத்தில் உனக்கு என்ன வேலை? தண்டவாளத்தில் வேலை செய்ய ரயில்வே ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க அதை சுத்தம் பண்ணுவாங்க. சரியா? அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. அங்கே நீ ஒன்றும் வேலை பார்க்கண்டா. தம்பி, உனக்கு சொல்ல புரியுதா? இயேசுவுக்காக, இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்காக செய்யணும். நீங்க உங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் செய்ய வேண்டிய பாக்கி இருக்கு. ஒரு வீடு கட்ட வேண்டிய பாக்கி இருக்கு இல்ல? ஒரு உங்க பையனுக்கு ஒரு பொண்ணு கட்டிக்கணும்ல? அப்படியா? பொண்ணை கட்டி கொடுக்கணுமா? பேச்சுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணுமா? இதெல்லாம் உலக பிரகாரமா செய்ய வேண்டிய விஷயங்கள். ஆனா உங்க பிள்ளைகளை, உங்க பேர பிள்ளைகளை, உங்க மருமக்களை எல்லாம் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரல. அதுக்கப்புறம் எல்லாரையும் வரலாற்று ரெடி பண்ண பிறகு நம்ம பாட்டெல்லாம் பாடி வசனம் எல்லாம் சொல்லி ஜோம் பண்ணி நானே உங்களை வழி அனுப்புறேன். நீங்க சொல்லுங்க, எங்க குடும்பத்தை எல்லாரையும் ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்திட்டேன். எனக்கு இப்ப 94 வயசு ஆயிடுச்சு எங்க பாட்டியை போல. அப்ப நாங்க பாட்டெல்லாம் பாடி வசனம் எல்லாம் படிச்சு கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. ஜோதி தோன்றும் தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம்பிராழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். அப்படி 94 வயசாகிட்டு எனக்கு குடும்பத்தில் எல்லாரையும் கர்த்தருக்குள்ள வழி நடத்திட்டேன். பேரம் பேச்சு எல்லாம் ஆண்டவருக்குள்ள பிள்ளைய வாங்கிட்டாங்க. இனி நான் ஆண்டவர்கிட்ட போறேன்னா நீங்க சொல்லுங்க, நம்ம பாட்டெல்லாம் பாடி நல்லபடியா வழி அனுப்பிடலாம். ஒன்னும் செய்யாம சும்மா சீக்கிரம் போகணும்னா அது சரிப்பட்டு வராது. ஆண்டவரும் ஒத்துக்கிட மாட்டாரு, நாங்களும் அதை ஒத்துக்கிட போறதில்லை. நீ என்ன செய்த? சில மனைவிமாருக்கு ஒரு ஆசை, என் புருஷன் சீக்கிரம் சாகணும். உனக்கு மண்டையில மூளை இருக்கான்னு தான் கேட்கிறேன். மண்டையில மூளை இருக்கா? உன் புருஷன் சீக்கிரம் சாகணும்னு உள்ள எண்ணம் என்ன? தேர் இஸ் சம்திங் ராங் இன் வித் யூ. உன்கிட்ட ஏதோ குழப்பம் இருக்கு. ஆமா, நீ சரியில்லாத ஒரு ஆள்னா எனக்கு தெரியுது. அதனாலதான் உன் புருஷன் சீக்கிரம் சாகணும்னு நீ நினைக்கிற. நீ ஒரு குடும்பத்தில் பிறந்தவளானா, ஒரு குணசாலியான சிறியானா, நல்லவன் என்ன சொல்லுவா தெரியுமா? என் புருஷனுக்கு பிறகுதான் நான் சாகணும்னு எல்லாரும் சொல்றாங்க. நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க, பக்தி உள்ளவங்க. எங்க அம்மா கூட அதை தான் சொன்னாங்க. ஆமா, என் மாமியாரும் அப்படிதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு பிறகுதான் எங்க அம்மாவே பரலத்துக்கு போனாங்க. உண்மைதான். இது உனக்கு மாப்பிள்ள சீக்கிரம் செத்துறணும் நீ நினைக்கிறேன்னா, யூ ஆர் எ வெரி பேட் நேஸ்டி கிரீச்சர். நீ ரொம்ப மோசமான ஒரு பொண்ணா இருக்கிற. உனக்கு வாழ்க்கை சரியில்லைன்னு தெரியுது. அதுல இருக்கு கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதேன்னு இருக்கா இல்லையா? நீ ஏன் ஜாபம் போடுற? உன் புருஷன் சீக்கிரம் செத்தா உனக்கு என்ன கிடைக்குமா? வேற மாப்பிள்ளை கிடைக்கும்னு நினைக்கிறியா? மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கலாம், உனக்கு கள்ள மாப்பிள்ளை கூட உனக்கு மாப்பிள்ளையா மாறலாம், இருக்கலாம், மேபி. ஆனா ஒன்னு கொஞ்ச நாளாவது தாலி அறுத்தவன்னு சொல்ல மாட்டாங்களா? விதவேன்னு சொல்ல மாட்டாங்களா? இது போல சிலருக்கு என் பொஞ்சாத்தி சீக்கிரம் செத்து போயிட்டான்னா நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்னு ஆம்பளைகளுக்கு ஒரு அற்ப எண்ணம். இந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுறணும். நீ நல்ல மனுஷனானா, நீ ஆண்டவருக்கு பிள்ளையானா, நீ கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு தகுதி உள்ளவன் ஆனால் இப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது. நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் எல்லாரும் ஒன்றாக நாங்க ஆண்டவருடைய வருகையில போகணும்னு ஒரு எண்ணம் இருக்கணும். ஆண்டவர் வருகை ஆனாலும் சரி, நம்ம ஒன்னா போனாலும் சரி. அப்போ எல்லாரும் ஒன்னா போகணும்னா என்ன செய்யணும்? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆக போற ட்ரெயின்லயோ, ஆக்சிடென்ட் ஆக போற ட்ரெயின் ஒரு ட்ரெயின் இருக்கா? இல்லையே. அப்படி இல்லையே. இல்ல நம்ம கார்ல வேகமா எங்கேயாவது லாரியில விட்டுட்டா அப்படி ஆண்டவர் சொன்னாரா? அங்க கொண்டு விடுக்க சொன்னாரா? இல்லையே. இது என்ன மோசமான எண்ணம்? நம்ம எல்லாரும் ஒன்னாக ஆண்டவர் வந்து கூப்பிட்டு எக்கால சத்தம் துணிச்சு போனா ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. இல்லாம ஆண்டவர் யார முன்னால கூப்பிட்டாரோ அது ரைட். நீயாக தீர்மானிச்சு தப்பான எண்ணத்தோடு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒவ்வொரு சபையிலும் சில ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஊழியக்காரங்க சொல்றதை கேட்டா எனக்கு உள்ளம் உடைந்து போகிறது, மனசு நொந்து போகிறது. விசுவாசிகள் ஆண்கள் மனைவிமாறு சீக்கிரம்னு நினைக்கிறாங்களா? ஏன்னு கேட்டேன். அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு,
அவன் சொல்றான், நான் உடனே வேற ஒரு பொண்ணை கட்டிடலாம்ல. இந்த சபையில எத்தனை பொண்ணுங்க புருஷன் மாதிரி சாமம் போட்டாளுங்க, ஒன்னு பாடையில கொண்டு வருவாங்க லாரி நசிங்கின்னு. நீ எல்லாம் ஒரு குடும்ப வாழ்வுக்கு யோக்கியதை உள்ளவளா? உன்னை எதுக்கு உனக்கு அப்பம் கட்டி வச்சான்? நீ ஆசைப்பட்டதுனால தானே ஏமாத்தியா கட்டி வச்சோம், ஏமாத்தியா கட்டி வச்சான். உன்னை தேடி அவன் வந்து இழுத்துட்டு வையா கல்யாணம் பண்ணா. முறைப்படி, சட்டப்படி, வேத வசனப்படி, தேவ சமூகத்தில் தானே கல்யாணம் நடந்து. நீ எவ்வளவு மோசமான ஆளா இருக்கிற, உனக்கு புத்தி எவ்வளவு மோசமா போயிருக்கு. இந்த அற்ப புத்தியெல்லாம் மாத்திக்க. நீ ஆண்டவருக்கு பிள்ளை என்பது உண்மையானால் ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும். நம்ம ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. அதுக்கு பிறகு ஆண்டவர் நம்ம கூப்பிடுற வேளையில நம்ம பொறுமையா போகலாம். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனை நான் அறிவேன். அவர் 100 தடவை பைபிள் படித்தவர். அவர் ஒரு கன்வென்ஷனுக்கு நாகர்கோயில்ல வந்திருந்தார். எங்க அண்ணன் சொல்றாரு, நீ அவர்கிட்ட போய் கொஞ்சம் பேச்சு கொடுப்பாரு அப்படின்னு. அவர்கிட்ட பேசினேன். அழகா இருக்கிறார். அவர் சொன்னாரு, ஐயா நீங்க நிறைய தடவை பைபிள் படிச்சீங்களாமே? ஆமா படித்திருக்கிறேன், 100 முறை படித்து முடிச்சு விட்டேன். பிறகு ஒரு நாள் நான் பகல உட்கார்ந்துருக்கிறவங்கள 2 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க. வந்தாங்க. யாரு? எனக்கு தெரிஞ்சவங்க. ஆனா அவங்கள்ட்ட நான் அது முன்னே பேசி பழகின ஒண்ணும் இல்லை. எஜமான் கூப்பிடுறாரு, நீங்க வரணுமான்னு சொன்னாங்க. எஜமானா கூப்பிடுறாரா? நான் இன்னும் கொஞ்சம் வேலை எஜமானுக்கு செய்யணும், பறவை வாரேன், நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஆள் யாரு தெரியுதா உங்களுக்கு? அவருக்கு சொந்தக்காரங்க இல்லை, எனத்தாரும் இல்லை, ஜனத்தாரும் இல்லை, தேவ தூதர்கள். தம்பி, அவர்கள் தேவ தூதர்கள். வயசான தேவ மனுஷனே அப்படி சொல்லி இருக்கிறார். நம்ம வயசான காலத்தில் நம்ம மீண்டு கேட்க யார் இருக்கிறாங்களோ, நம்ம கஷ்டப்படாம சீக்கிரம் போறதுதான் நல்லதுன்னு வயசு ஆகிட்டு இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நானும் சில வேளையில அப்படி என்னைக்காவது நினைக்கிற உண்டு. நம்ம யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் கூப்பிட டப்புன்னு போயிடணும். அது ஒரு நல்ல எண்ணம் தான். ஆண்டவர் கூப்பிடுறதுல போகலாம் இல்லையா? நாம அவசரப்பட்டு விரக்தியில ஒரு வேண்டுதலையும் ஏறெடுக்க வேண்டாம். நீங்க ஏறெடுத்த விண்ணப்பங்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டது, ஜாமீன் ரத்து செய்யப்பட்டது. அவ்வளவுதான். இனி ஆண்டவர் இங்க போட்டு வச்சிருக்கிறாரு. நம்ம கிடைக்கிற காத்துல கிடைக்கிற தண்ணியை குடிச்சிட்டு வெண்ணியை குடிச்சிட்டு சாவாசமா இருந்து நம்ம போய் சேர வேண்டிய நேரம் கூப்பிடுவாரு, போலாம். அதுக்குள்ள என்ன அவசரமா? கட்சிக்காரங்க உங்கள்ட்ட கூப்பிடுறாங்களோ? உங்க முன்னாலே செத்து போனவங்க அங்க ராத்திரி வந்து கூப்பிடுறாங்களா? நீ சீக்கிரம் வரமாட்டியா? நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன், அங்க பாதாளத்துல இருந்து கூப்பிடுறேன். பாதாளத்துல இருந்து கூப்பிடுறவங்ககிட்ட நீங்க போறீங்களா? பாதாளத்துக்கு போன யாருக்கிட்டே இனிமேல் நீங்க போகாதுங்க. உங்க தாத்தாவானாலும் சரி, உங்க ஆத்தானாலும் சரி, நரகத்துக்கு போனவங்கள்ட்ட போகணும்னு நினைக்காதுங்க. யாராவது சொப்பனத்திலோ தரிசனத்திலோ எப்படியாவது உங்களை கூப்பிட்டாங்கன்னு வச்சுடுங்க. ஆத்தா நீ போன இடத்துக்கு நான் வரல, நான் வரவே மாட்டேன், நான் வருவேன்னு நினைச்சிட்டு காத்துக்கிட்டு கிடக்காதேன்னு சொல்லிருங்கோ. இல்ல உங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்க, ரசிக்கப்படாதவங்க, பாவிகள் யாராவது நினைச்சாங்க, ஆசைப்பட்டாங்கன்னா நீங்க சொல்லிருங்க, நீ கிடக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன், நான் வருவேன்னு நீ நினைச்சிட்டு இருக்காத, இனிமேல் ராத்திரி என்ன வந்து கூப்பிடாத. அதை சரியா சொல்லிருங்க. சொப்பனத்திலையும் கூப்பிடாத. அதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு கெட்ட சொப்பனம் வருதா? உங்க தாத்தா கூப்பிட்ட போல ஆத்தா கூப்பிட்டு தெளிவா சொல்லிருக்க, ராத்திரி நீ என்ன தொந்தரவு பண்ணாத, நீ போன இடத்துக்கு நான் வர்றதாக இல்ல, வரமாட்டேன், நீ போயிரு. ஆவிகளே ஆவிகளே ஓடி விடுங்கள். அல்லேலூயா. சொல்லிடுறீங்களா? அதுக்கப்புறம் வராது. நீங்க ஐயோ ஆவி வந்துட்டு, ராத்திரி ஆவி வந்தது, கூப்பிடுது, இவனாலையும் கூப்பிடுது ராத்திரி, இந்த வேலையெல்லாம் கூப்பிடுது ராத்திரி. இந்த ஆவிகளுக்கு ஒருத்தர் தான் இந்த வேலையை காட்டுது பாருங்க. ஆவிகளே ஓடுங்கன்னு சொல்லுங்கடா. பாருங்க, இவனுக்கு தெரிந்த புத்தி கிடையாது. இவனை ராத்திரி இவனோட பக்கத்தில் படுத்து யாரா படுத்தா பயங்கர தொந்தரவு தான். அசுத்த ஆவிகள் சொல்ல உள்ள பசங்களாக எல்லாம் ஆளுகளை பார்த்து தீடுங்க. சாசி நாவி இவனை போட்டு பாடாப்படுத்துது. இப்படிப்பட்டவங்க நம்ம கொஞ்சம் கரை சேர்க்கிற கொஞ்சம் கடினம் தான். தியாகம் பண்ணி தான் ஆக வேண்டி இருக்கு. கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. என்னத்தை தியாகம் பண்ணுங்க? கொஞ்சம் ஏழைகளுக்கு கொஞ்சம் அன்னதானம் பண்ணுங்க. இல்ல நீங்க கொஞ்சம் உபவாசம் பண்ணுங்க, சரியா? நீங்க கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இவங்க எல்லாம் ஆண்டவர் பிள்ளைகளாக பரலோகத்துக்கு போகணும் இல்ல, நரகத்துக்கு போயிட்டா கோவிலுக்கு வந்துட்டு. இப்ப ஆண்டவர் எலியாவிடத்தில் சொன்னார் 3 காரியங்கள். ஆசகைகளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, அடுத்து நிம்சியின் குமார் எகுவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, உன்னுடைய ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல நோக்கத்தோடு தான் நம்ம உயிரோட வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஒரு நல்ல நோக்கத்தோடு நல்ல திட்டத்தோடு
நாம் அவருக்காக இன்னும் நிறைய காரியம் செய்யணும்னு தான் வச்சிருக்கிறார். அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை காணலாம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. நல்லா வளர்க்குறீங்க. உங்கள் பிள்ளைகளை நல்லா வளர்த்து கரை சேர்த்து பரலோகத்துக்கு கொண்டு வாருங்க. பரலோகத்துக்கு கொண்டு வரதான் நமக்கு அவசியம். சரி, ஆண்டவர் நம்ம கொண்டு இன்னும் சில காரியம் செய்யணும்னு விரும்புகிறாரு. நீங்கள் இதுவரையிலும் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்யலை. அதனால் சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போகணும், நான் அப்படி செஞ்சிடணும் இப்படி செஞ்சிடணும், எனக்கு உயிராது போகுது இல்லையா? ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தில் உள்ள சில பிள்ளைகளை நான் அறிவேன். அவங்க வீட்டில் அவங்க அம்மா ரொம்ப சின்சியராக நல்லா சமைச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு கதை. ஒரு நாள் அவங்களுக்கு சாப்பாடு போடுற வேளையில் ரொம்ப தாமதமாகி போச்சு. சாப்பாடு சமையலுக்கு லேட்டாகி போச்சு. அவங்க கிறிஸ்தவர்கள், பக்தி உள்ளவர்கள் தான். எனக்கு தெரிந்த குடும்பத்தார். நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க. நேரம் ஆன உடனே அவங்க பிளேட்டெல்லாம் எடுத்தாங்க. பிளேட் எடுத்து, வெண்கல பிளேட் எடுத்து அதில் தட்டுறாங்க. ஒரு குச்சி எடுத்து தட்டுறாங்க. ஒவ்வொருத்தர் 2-3 பேர் இருந்து தட்டுறானுங்க. என்ன தட்டுறானுங்க என்ன தெரியுமா? நம்ம பாட்டு புஸ்தகத்தில் 232ஆம் பாடல் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு புஸ்தகத்தில் இருந்த பாட்டு 232ல் ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, எந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவே. அந்த பாட்டு. இவங்க என்ன பாடுனானே தெரியுமா? வயிறு, எனக்கு பாடவே கஷ்டமா இருக்கு. வயிறு பசிக்குதே ஜீவனும் போகுதே. சாப்பாடு கொடுக்க லேட் ஆச்சுதான், வயிறு பசிக்குதே ஜீவனும் போகுதே சொன்னது 232ஆம் பாடல். பாடுறது இப்படி. தம்பி, இது போல நையாண்டி நக்கல் எல்லாம் வேண்டாம். உனக்கு வாழ்க்கையில என்ன சோதனை வேதனை வந்திருந்தாலும் ஆண்டவர் உன்னை கொஞ்சம் காலம் வைக்கணும்னு விரும்புகிறார். பாட்டி, உங்களுக்கு ஒன்றும் பிந்தி போல கேஸ் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு இடம் கிடைச்ச பிறகுதான் நீங்க பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, ஆண்டவரே எனக்கு இடத்த நான் சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ளணும், பார்க்கணும். என் குடும்பம் உமக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கணும். சிலருக்கு ஆசை உலக பிரகாரமா அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசை. ஒருவனாயிலும் ஒருத்தியாயிலும் ஆண்டவர் பிள்ளையாகணும், ஆண்டவர் ராஜ்யத்துக்கு வரணும், அந்த எண்ணமே இல்லை. தீபாவளி நெருங்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தீபாவளியா? எல்லாம் நல்ல எண்ணமும் நான் பாராட்டுகிறேன், சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு நல்ல காரியம் நடக்குது, நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்க வேண்டும். அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு வாஞ்சை, அப்படி ஒரு ஜெபம் உங்களுக்கு வரணும். அப்படி ஆண்டவர் அவங்கள உருவாக்கிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் போகலாம். ஹல்லேலூயா. சரி, இப்ப எலியாவின் காரியம் அப்படி இருக்கிறது. இப்ப நம்ம காரியம் எப்படி? நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கான்? நம்ம இன்னும் வாழ வேண்டிய காலம் ரொம்ப இருக்கு. அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி செயல்படணும், அதுக்கு பேதுரு அப்போஸ்தலன் தான் நமக்கு பதில் சொல்ல ரெடியா நிற்கிறாரு. இப்ப அவரை கூப்பிட்டா பேதுரு அப்போஸ்தலன் இப்ப வர்றாரு. இங்க வர்றாரு, இங்க வந்திருப்பாரு. இன்னைக்கு 6:30 வந்திருப்பாரு பேதுரு அப்போஸ்தலன். இங்க பாருங்க, ஒன்று பேதுரு. பேதுரு அப்போஸ்தலன் வரலன்னா அடுத்த வாரம், இந்த வாரம் அவர் வரலன்னா அடுத்த வாரம் நான் வர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்பேன். பேதுரு அப்போஸ்தலன் வருவாரா? வருவாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. எப்படி? மனதின் அறையை கட்டி கொண்டுங்கள். ஹல்லேலூயா. மனசை திடப்படுத்திக்கிடுங்க. உங்க வாழ்க்கையில மன பதட்டம், மன பதஷ்டத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. மன ஸ்டெடி பண்ணிக்கிடுங்க. ஸ்டெடி மைண்டா இருங்க. ஆண்டவர் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை ரட்சித்தவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நாம் சொல்லும் தேவன் உயிருள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். அதுக்கு தான் எபேசு சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, ஒரு கச்சையை கட்டிக்கிடுங்கன்னு சொல்றாரு. என்னது? அறையில என்ன கச்சையா கட்டணும்னு சொன்னாரு? ஏதோ ஒரு கச்சை கட்டணும்னு சொல்லி இருக்கிறாரு. அது எங்க எழுதியிருக்கிறாரு? எபேசியருக்கு எழுதின நிருபம். நமக்கு போராட்டம் எல்லாம் இருக்கு, அதனால நீங்க என்ன செய்யணுமா? கச்சையை கட்டிக்கிடணும்னு சொல்லிட்டாருல. அது எங்க இருக்கோ யாரு கண்டா?
பைபிளை படித்து பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரிய வரும். எப்படி எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சிக்கிடணும், பிறகு ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கிடணும், பிறகு சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக்கிடுங்க. இருக்குதா இல்லையா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம் எடுத்து படிங்க. சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக்கணும். ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் வித் தி பெல்ட் ஆஃப் ட்ரூத் டைட் அரவுண்ட் யுவர் வேஸ்ட். சத்தியம் என்னும் கச்சையை அறையில கட்டிக்கிடுங்க. அல்லேலூயா. மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உண்மையுடன், ஆண்டவர் வார்த்தையில் மாறாதவர். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன், பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய துயர் கருணாதாரமே. ஹல்லேலூயா. தேவ வசனத்தை பெல்ட் போல கட்டிக்கணும். மனதின் அறையை கட்டுறதுக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கு. சத்தியம் என்னும் கச்சை, தேவ வசனத்தை பிடிச்சிக்கணும், ஜீவ வசனத்தை பிடிச்சிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வசனத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனதின் அறையை கட்டிக்கிடுங்க, வசனத்தை கேளுங்க. ஆண்டோடைய வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் நமக்கு பெருகும், அவிசுவாசம் நீங்கும், நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகும், ஒரு தைரியம் கிடைக்கும். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். நமக்கு அவிசுவாசம் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ, எனக்கு இதை பற்றி பதில் கொடுப்பாரோ, எனக்கு வாழ்வு தருவாரோ, என்னை காப்பாற்றுவாரோ, கரை சாப்பாரோ. ஒரு விஷயம் சொல்லட்டா, யோபுக்கு மனைவி சொன்னது போல சொல்லிட்டு இருக்கிறீங்களே நீங்க எல்லாரும். இன்னும் உங்களுடைய உற்சவத்தில் நினைத்திருக்கிறீரா? உங்க 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க தெரியல? ஆமா. உங்க சொத்தெல்லாம் போச்சு தெரியலையா? உங்க உடம்புல அங்க கொப்பலாம் தெரியலையா? அரிக்குதா இல்லையா? அரிக்குது. குப்பை வேட்டில இருந்து இழைச்சிக்கிட்டு இருக்கிறார் ஓட வச்சு. இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் அழைத்திருக்கிறீரா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாய். தேவனிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமான்னு சொல்றார். பார்த்தீங்களா? அதோடு நிறுத்தல, அவர் பின்னால பேசுறாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களில் என்னுடைய சொந்த கண்களை காணும் என்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஒரு விசுவாசம். விசுவாசம் எப்படி வரும்? ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் தான் வரும். மனசு உடஞ்சி போச்சு, மனசு விட்டு போச்சு, எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பதவி இல்லை, எனக்கு குடும்பம் இல்லை, அவ்வளவுதான், அதோ கதிதான். லிசன் டு தி வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்க. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், ஜீவன் பெறுவீர்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை விடுப்புல போய் கட்டிடுங்க, தெம்பா இருக்கு, நம்ம பிரயாணம் தொடரலாம். அல்லேலூயா. வசனத்தை சிலர் கேட்கறது இல்லை. Though you have ears, sometimes you are deaf to hear God's word. காது இருந்தாலும் சிலர் வசனத்தை கேட்கறதுக்கு செவிடு போல இருக்கு. You are here or not? இங்க தானே இருக்கிறீங்க எல்லாரும், வசனத்தை கேட்கறீங்களா? ஆராதனைக்கு எத்தனை வருஷமா வந்தாலும் நான் விசுவாசிப்போரின் நானறிவே என்னை படைத்திட்டு அவர் கரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார். ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருக்கிறியா? Do you know who your God is? செத்தவனை உயிரோடு எழுப்பினவர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறவர். நான் ஊருக்கு உபதேசம் பண்றவன் கிடையாதுங்க. I tasted my Lord. நான் ஆண்டவரை ருசித்திருக்கிறேன், அதனால் உனக்கு பேசுகிறேன். I know whom I serve. நான் சேவிக்கிறவர் யார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? ஆண்டவர் எங்க போயிட்டாரா? மனுஷன் மாறினா, he is an unchanging God. மாறாத தேவன்.
மனுஷன் கைவிடுவான். He never forsakes you. அவர் ஒருபோதும் கைவிடாதவர். ஹல்லேலூயா. எனக்கு வேண்டியதை எனக்கு தருகிறார். எனக்கு இன்னும் என்ன வேணுமோ தருவான். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வியாதி குணமாகுமா? குணமாகும். இந்த பிசாசு ஓடுமா? ஓடும். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதிப்பாரா? உன்னையும் ஆசீர்வதிப்பார். என்னையும் உன்னையும் ரட்சிக்கவே இயேசுதம் ஜீவனை ஈந்தனரே. உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே. நீங்க எல்லாம் பைபிள் எடுத்து இத்தனை வருஷம் விசுவாசிகளா இருந்தாலும் சிலர் பிசாசுக்கு தான் இடம் கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட சரியான விசுவாசம் கிடையாது, உங்களோட வசனம் கிடையாது, பெல்ட் கிடையாது. பெல்ட் இருக்குது சிலர்கிட்ட, வீட்டில் இருக்கு. நானும் பெல்ட் வீட்டில் வச்சிருக்கிறேன். பட் ஐ ஹேவ் த வேர்ட் ஆஃப் காட் வித் மீ ஆல்வேஸ். எனக்கு இடுப்பில் கட்டுற பெல்ட், ஐ ஹேவ் காட் எ வெரி குட் பெல்ட். ஐ டோன்ட் டை இட். அந்த பெல்ட் எனக்கு இப்ப கட்ட தேவையில்லை. ஆனா வசனம், சத்தியம் என்னும் வசனத்தை நான் அறையில் கட்டினவனாக தெம்பா இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. தெம்பா இருக்கிறீங்களா? Do you have faith in God? ஹல்லேலூயா. நான் எவ்வளவு ஜோமணி பரிசு எழுதினேன், ஃபெயில் ஆகி போச்சு பாத்தியா? நான் சபைக்கும் வர மாட்டேன். என்ன கொல்லுங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விசுவாச வீட்டில் ஒரு ஃபெயில் ஆகி போன 2 பாடம். சரி, ரிசல்ட் வந்ததே, ஒரு செய்தியும் வரலையே, போய் பார்ப்போம்னு சொன்னா தாயும் மோகன் நின்று குதிக்கிறாங்க. குதின்னு எங்களை கொல்லுங்க, எங்களை கொல்லுங்க, நாங்க இனி இருந்து என்ன கண்டோம், எங்களை கொல்லுங்க. 2 பேர்கிட்டையும் பேய் இருந்திருக்கு. சரி, ஆள் தெரியுதா? தெரியாட்டா தெரியாமலே இருக்கட்டும், தெரிஞ்சா தெரிஞ்சது போல இருக்கட்டும். எவன்கிட்ட போய் சொல்லி என்ன ஒன்னும் சாதிக்க முடியாதான் உண்மை. தேவ சமூகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பரிசை வெயிலாயிட்டா செத்துடணுமா, கொல்லிடணுமா? அப்படியா? வேலை கிடைச்சதா? வேலையே கிடைக்கல. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியல. நானும் படிச்சிருக்கேன். எனக்கு வேலை கிடைச்சதா? எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. ஒருத்தர் வேலை தராம தான் நான் இந்த வேலைக்கு வந்துறேன். எனக்கு வேலையெல்லாம் இருந்தது, வெட்டியா இல்லைனா நல்ல வேலையில தான் இருந்தேன். எனக்கு வேலையெல்லாம் உண்டு. அந்த வேலையோட எஜமானுடைய வேலை இது பெரிய வேலை. நம்ம இப்ப பெரிய வேலையில் இருக்கிறோம். நெகேமியா அர்த்தசஷ்டா ராஜாவுடைய பானபாத்திரக்காரன் எருசலேமின் அலங்கத்தை கட்டும்படி ராஜாவிடத்தில் அனுமதி வாங்கி வந்திருக்கிறாரு. சன்பல்லாத் தொபியா, நீங்க வாருங்க, உங்கள்கிட்ட ஒரு சங்கதி பேசணும்னு கூப்பிடுறானுங்க. நாங்க ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆமா, we are in construction work. நாங்க கட்டுமான பணியில் இருக்கிறோம். நாங்க இப்ப வரக்கூடாது, எங்க வேலை மெனக்கெடுவானே. எருசலேமின் அலங்கத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. நாங்க இப்ப பெரிய வேலையில கட்டி இருந்துட்டு இருக்கிறோம். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஹல்லேலூயா. எனக்கு வேலையே இல்லை, எனக்கு வேலையே இல்லை. கமான், ஐ வில் கிவ் யூ ஜாப் ஹியர். உனக்கு வேலை தரேன். என்ன வேலை வேணும் உனக்கு? என்ன வேலை? நீ என்ன படிச்சிருக்க? அதுக்குள்ள வேலையை நாம தரோம். போ. சம்பளம் தருவீங்களா? சம்பளமும் ஆண்டவர் தருவார். நீங்க தரமாட்டீங்களா? என்னோட சம்பளம் இருந்தா நான் தரேன். ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. வெரி பேட் பீப்புள். நீங்க ரொம்ப மோசமானவங்க தான் எனக்கு தோணுது. Do you have real faith in God? ஆண்டவர்கிட்ட எனக்கு விசுவாசம் இருக்கா? ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு யாவையும் செய்து முடித்தவர். He has done everything for me. எனக்கு வேண்டிய எல்லாம் ஆண்டவர் செஞ்சிட்டாருங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் போன் பண்ணி சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு வயசாகிட்டு பாஸ்டர், அவர் ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு, செத்து போயிருவார் போல இருக்கு. ஐ மேட் எ பிரேயர் டு மை லார்ட். ஆண்டவரே, இந்த சகோதரனுடைய தகப்ப இந்த நேரத்தில் சாப்பிடாது, அவருடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஜெபம் பண்ண. he is still alive, he is in good health. நல்லா இருக்கிறாரு, தெம்பா இருக்கிறாரு. காரணம், அந்த சகோதரனும் விசுவாசித்தார், அவரும் ஜெபித்தார், நானும் ஜெபித்தேன். இது அவிசுவாசம் உள்ள சந்ததியே, ஆண்டவர் சீசனத்தில் கேட்டது போல, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். உங்களுக்கு அவிசுவாசம் இன்னும் மாறல, விசுவாசம் வரல, வசனத்தை கேட்கறதே கிடையாது. ஊருக்கு சொல்லுவாங்க, அவங்க ஊருக்கு சொல்லுவாங்க, ஆண்டவர் எல்லாம் செய்வாரு, உங்களுக்கு வேண்டிய எல்லாம் நடத்துவாரு, உங்க காரியத்தை பார்த்துக்கிடுவாரு, உங்களுக்கு வீடு கட்டுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஊருக்கு உபதேசியா நீங்க எல்லாம்? ஊருக்கும் உலகத்துக்கும் சொல்றது பிறகு. நான் ஆண்டவரை அனுபவிச்சுட்டு தான் உனக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோய்களை தீர்க்கிறார், பேய்களை துரத்துகிறார், வாழ்வளிக்கிறார், வாழ்வு தந்திருக்கிறார். பேயே போனா பேய் ஓடிச்சு. நான் யாரு தெரியுமா? நீ யாரும் தெரியும், நீ யூதாஸ் காரியத்து பிசாசு போய் இயேசு நாமத்தினார் பேயே ஓடி போச்சு. ஹல்லேலூயா.
நோய் குணமாச்சுதான். நோய் குணமாச்சு. அல்லேலூயா. எனக்கு நோய் குணமாச்சு, உனக்கு நோய் குணமாச்சு. அல்லேலூயா. என் நோய்கள் தீர்த்தா, என் நோய்கள் தீர்த்தா பாவமான சிலுவையில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆரோக்கியமே நான் சுகமானே. அல்லேலூயா. பாடிட்டே போகலாம். வசனம் சொல்லணும் இல்ல? சத்தியம் இருக்கா? I am very strong in my Lord. துப்பாக்கி கொண்டு வந்து சுற்றுவேன்னு சொன்னா கூட ஐ டோன்ட் ஃபியர். ஆண்டவர் அனுமதிக்காம நீ உனக்கு துப்பாக்கியை தூர போடு, கீழே போடு. இட் கனாட் ஃபங்க்ஷன். அல்லேலூயா. நமக்கு விசுவாசம் இருக்கு. மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். வி ஆர் சவுண்ட் மைண்ட். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். நம்ம ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சீயோனிலே விலையேறப்பட்டதும் பரிசுத்தமான கல்லை வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. My people will never be put to shame, the Lord says. ஆண்டவருடைய பிள்ளைகள் வெட்கப்பட அவர் விட மாட்டாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகின் தேவன், தானியேலின் தேவன், நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவருடைய தேவன், என்னுடைய பிதாக்களாகிய அந்திரேயு, யோசேப்பு, கிறிஸ்தாசின் தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி விசுவாசம் எப்படி இருக்கு? மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக. அல்லேலூயா. ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஆண்டவரே என்ன செய்வீரோ? எனக்கு ஒன்றும் தெரியலையே. உனக்கு ஒன்றும் தெரியலையா? எனக்கு தெரியுதே. ஆண்டவர் கர்த்தர் பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தர் பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தர் பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். செலிப்ரேட் தி விக்டரி ஆஃப் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு பாட்டும் தெரியாது, வசனமும் தெரியாது. இப்பைக்கு போகுது. இப்ப சொல்றதாவது தெரியுதா? ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. We have faith in God. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? Do you trust in the Lord? ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்களா? அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். Hallelujah. Put all your hope in the grace. That will be yours when Jesus Christ comes. Put all your trust in the Lord. I just keep trusting my Lord as I walk along. I just keep trusting my Lord. Hallelujah. தமிழ் பாட்டே உங்களுக்கு வரல, அடுத்த வாரம் பாடுறேன். நேர விருப்பம்னு டைம் இருக்குல்ல, வாங்க அந்த பாட்டை அடுத்த வாரம் பாடுகிறேன். இட் இஸ் இன் மை புக். வசனத்தை சொல்ல போகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மனதின் அறையை வசனமாகிய பெல்ட்டை வச்சு கட்டிக்கிடுவோம். நல்ல தெளிவா இருப்போம். ஆண்டவர் பேரில் நம்பிக்கையா இருப்போம். ஆண்டவர் காப்பாற்றுவாரா? காப்பாற்றுவார். கரை சேர்ப்பாரா? சேர்ப்பாரு. ஆசீர்வதிப்பாரா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நான் ஆராதனை வேளையில ஆண்டவர்கிட்ட அழுது என்ன சொன்ன தெரியுமா? I cried to my Lord to bless you all. ஆண்டவரே இந்த ஜனத்தை நீர் ஆசீர்வதி. ஹல்லேலூயா. பாஸ்டர் கடுமையா இருப்பாரு, சாபம் நிறைய போட்டு தள்ளிடுவாரு. நான் உன்னை சபிச்சிருப்பேன்னா நீ அன்னைக்கே அழிஞ்சு போயிருப்ப, உன் குடும்பமே அழிஞ்சு போயிருக்கும். நான் உன்னை சபிக்கல, உன்னை ஆசீர்வதிக்கத்தான் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய வீட்டிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. The Lord is pleased to bless you. அதை தெரிஞ்சுக்க, அந்த நம்பிக்கையில இரு. ஆண்டவர் என்னை நினைச்சிருக்கிறார். The Lord is mindful of me. He will bless me. என்னை ஆசீர்வதிப்பார். It is my prayer that God may bless me, my children and this congregation. இந்த சபையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உனக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு இருக்கு. உனக்கு இருக்கா? ஹல்லேலூயா. அப்ப எந்த சோர்வும் வராது, எந்த வேதனையும் வராது, போயிட்டே இருக்கலாம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரித்து. ஹல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாம் எட்டி போட்டி பண்ணிட்டாங்க. அதனால ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின கானானை பிரவேசிக்க முடியாம வனாந்தரத்தில் அழிஞ்சே போயிட்டாங்க. அவங்க புறப்பட்டாங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க.
ஒரு நல்ல அடையாளத்தோடு புறப்பட்டாங்க. பஸ்காவை புசித்து எல்லாரும் புறப்பட்டுட்டாங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 51 இருக்கு. அன்றைக்கே புறப்பட்டுட்டாங்க. ஆனா வனாந்திரத்தில் அழிஞ்சு போயிட்டாங்களா. அது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5 இருந்து 9, 10, 11, 10 வரை இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வனாந்திரத்தில் வேண்டாத ஆசைப்பட்டாங்க. இந்த வேண்டாத ஆசை நமக்கு வேண்டாம். இச்சை, லஸ்ட், தே ஹேட் த லஸ்ட். சாப்பாட்டுக்கு ஒரு ஆசை, கறி சாப்பிடணும், கொம்மட்டிக்காய், வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூண்டு எல்லாம் நினைப்பு வந்துச்சு, கறி சாப்பிடணும். பிறகு அவங்களுக்கு ஒரு விளையாட்டு, ஒரு களியாட்டு. they wanted to dance. ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியில நிறைந்து தாவீதை போல ஏபோத்தை தரித்து டான்ஸ் ஆடலாம், தப்பு இல்லை. ஆணும் பொண்ணுமாக, பொண்ணுக்கு மேல ஆணும், ஆணுக்கு மேல பொண்ணு இங்கிலீஷ் சர்வீஸ்ல டான்ஸ் ஆடுறது, தட் இஸ் ராங், அப்சல்யூட்லி ராங். இட் இஸ் டு பி கண்டெம்ட். அதை புரிஞ்சுக்கிடுங்க. தாவீது சணல் ஏபோத்தை தரித்து கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடனம் ஆடினார், அது கரெக்ட் தான். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஆண்டவர் நல்ல சாப்பாடு தான் கொடுத்தாரு. வானத்தின் மன்னாவை தேவதூதர்கள் சாப்பிடுற ஆகாரம் கொடுத்தாரு. they were not satisfied with the food which the Lord gave. திருப்தி இல்லை. இப்ப அவங்களுக்கு பழைய நினைப்பு வந்துச்சு. இந்த பழைய நினைப்பு, பழைய தண்ணி அடிச்சது, கறி தின்னது, பழைய கறியும் அந்த மீனும் தண்ணி அடிச்சது எல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் விட்டுருங்க, forget it. சரியா? அதெல்லாம் மறந்துடணும், அதெல்லாம் இப்ப நினைக்க கூடாது, அந்த இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. பிறகு அவங்க கண்டுபிடி டான்ஸ், காஃப் டான்ஸ். காஃப் டான்ஸ்னா என்ன தெரியுமா? COUGH. அது இருமல் டான்ஸ். இருமல் டான்ஸ். CALF டான்ஸ்னா கண்டுபிடிட்டாங்க. டிங்கு 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 டிங்குன்னு டான்ஸ். இந்த குழுவ பயிர்கள் ஆடுற ஆட்டம் அது நிறைய சபைகள்லையும் இப்ப நடந்துட்டு இருக்குது. அசுத்தாவி கிரியை செய்கிறது. இதை நம்ம ஆதரிக்க மாட்டோம், ஆதரிக்க முடியாது. இவங்க கண்டுபிடியை உண்டு பண்ணி அங்க டான்ஸ், கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் பரிசுத்தாவியில் இருந்து டான்ஸ் பண்ணா ஒன்றும் இல்லை. கண்டுபிடி முன்னாலே இவங்க டான்ஸ் ஆடுறது ஒரு பெரிய தப்பு. அதுக்கப்புறம் அவங்க முறைப்படி வாழ்கிறத விட்டுட்டு முறைகேடா நெறிகட்டு வாழ போயிட்டாங்க. வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. மோவாவிய சிறிகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். எண்ணாமத்தில் படிச்சு விடுறோம். இது என்ன வேலை? தேவ ஜனங்கள், பிரிச்செடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பஸ்காவை புசிச்சவனுக்கு இது என்ன எண்ணம்? பஸ்காவை புசித்து தானே எத்திலிருந்து புறப்பட்டார்கள். இங்க வழியில உங்களுக்கு என்னடா நோக்காடு, என்ன வியாதி உனக்கு வந்தது? வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்து 24,000 பேர் சுற்றி போயிட்டானுங்க. போ படிச்சு ஆண்டவரை பரிச்சை பார்க்கறானுங்க. எங்களுக்கு தண்ணி இல்லை, வெண்ணி இல்லை, தண்ணி எங்க எங்களுக்கு வேணும், மோசைட்ட. ஆண்டவர் கண்மலையிலிருந்து நதியை புறப்பட பண்ணினார், பரிச்சை பார்த்தார்கள். அடுத்து 10ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 10:10 முறுமுறுத்தார்கள். they started murmuring against Moses and God. முறுமுறுக்கிற எல்லாம் விட்டுறணும். நம்ம ஒரு காரியம் செய்வோம், நம்ம பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நம்ம போய் சேர வேண்டிய நாடு அங்கே இருக்கு. அந்த நாள் நெருங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம பிரயாணம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. நீங்க முறுமுறுக்கிறத கொஞ்சம் விட்டுறணும், பரிசை பார்க்கறத விட்டுறணும், பாவ காரியத்தை விட்டுறணும். தம்பி, பாவத்தை கொஞ்சம் விட்டுறணும். சரியா? எழுத்திருக்கிறது, முரட்டாட்டம் பண்றதெல்லாம் விட்டுட்டா நம்ம பிரயாணம் வெற்றிகரமாக முடியும். ஹல்லேலூயா. அதுதான் எனக்கு பைபிள்ல இருந்து தெரியுது. எபிரேயர் நிருபம் அதுதான் சொல்றாரு. எபிரேயர் 12:1 சொல்றாரு, சுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம் எல்லாம் விட்டு எறிஞ்சிருக்க, இயேசுவை நோக்கி நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கிடவோம். ஹல்லேலூயா. பொறுமையா போமா, பொறுமையா போலாமா? ஒரே ஓட்டமா ஓடுறாப்பா, அவன் போய் விழுந்து கிடக்க போறான், எனக்கு தெரியல, இந்த பையன் ஓடுற ஓட்டம் சரியில்லை, கொஞ்சம் பொறுமையா ஓடு தம்பி. அவருக்கு இப்படிதான், அவருக்கு வயசாச்சுன்னு எங்கள்கிட்ட ஓடக்கூடாதுன்னு சொல்றாரு. எனக்கு ஓட தெரியாட்டா நீ நினைச்ச, உனக்கு சரிசமமா நானும் ஓடுவேன். உனக்கு தான் நடக்கவே முடியாம கிடக்குறிய, நான் நடந்து காட்டட்டா வாரியா? நீ அதுக்கும் வரமாட்ட. அது இருக்கட்டும், இப்ப நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்துல பொறுமையா போவோம். ஹல்லேலூயா. அந்த வான்கரையில் நாம் நின்று பின்னோர் கீதங்களை பாடுவோம். ஹல்லேலூயா. போலாமா? Shall we start? Shall we continue our journey? பிரயாணத்தை தொடருவோமா விட்டுருவோமா? போமா வேண்டாமா? முன்னே செல்வோம் நாம் எல்லாரும், முன் செல்லும் நாள் இதுவே, இன்னும் கொஞ்சம் செல்வோம், இயேசு பக்கம் நிற்போம், முன்னே செல்வோம் நாம், முன் செல்லும்
செல்கிறார். ஹல்லேலூயா. Shall we continue our journey? பரலோக பிரயாணத்தை தொடருவோமா? கட்டியாச்சா? வசனத்தை பிடிச்சாச்சா? பெல்ட் கட்டியாச்சா? ஹல்லேலூயா. பெல்ட் கட்டியாச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல புத்தி தெளிஞ்சிட்டா நமக்கு கடைசி வரை ஆண்டவர் இருக்கிறாரப்பா. எவன் எனக்கு இல்லாட்டாலும், எவன் இல்லாட்டாலும், யார் இல்லாட்டாலும் எனக்கு ஆண்டவர் இயேசு நீங்க இருக்கையில நாங்க சொந்து போவதில்லை. ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஐ ஆம் ஆஃப் சவுண்ட் மைண்ட். நான் தெளிந்த புத்தியா இருக்கிறேன். ஆண்டவர் அவர்கள் கிருபையினால் அவர் பேரில் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மகிட்ட இந்த கிசுகிசுப்பு கோளாறெல்லாம் கிடையாது. கண்ணுக்குட்டி டான்ஸும் கிடையாது, கழுத்தரப்பு டான்ஸும் கிடையாது. தோத்திரம். பஸ்காவை ஆசரிக்க போகிறோம். வீணான ஆசைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கண்ட விளையாட்டெல்லாம் விளையாட வேண்டாம். டான்ஸும் வேண்டாம், சர்க்கஸும் வேண்டாம், வேசித்தனம், பரீட்சை, முறுமுறுப்பு ஒன்று வேண்டாம். ஏசு போதுமே, ஏசு போதுமே. ஹல்லேலூயா. நம்ம பிரயாணத்தை தொடரலாமா? யாரெல்லாம் வர்றீங்க? போமா? எங்க போவோம்? முன்னே செல்வோம். ஹல்லேலூயா. போலாமா? யாரெல்லாம் ரெடி? கமான். 1 2 3 4. ஹல்லேலூயா. புறப்பட போகுது வண்டி. வண்டி ஓட்டுநர் இயேசுவானவர், வண்டி நடத்தினர் ஆவியானவர். ஹல்லேலூயா. புறப்பட்டு செல்வோம். ஹல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.